இந்த மாதம் வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷம், விதவிதமாக சாப்பாடு, கலர் கலராக துணி, தராவி தொழுகைன்னு தெருக்கு தெரு அமர்க்கலமாக இருக்கும். பார்க்கவே உற்சாகமாக எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். ஆனால் மக்கள் எதற்காக இந்த மாதத்தை இவ்வளவு சிறப்பாக பார்க்குறாங்க? இதில் அப்படி என்ன இருக்குது? எல்லா மதங்களிலும் மூட நம்பிக்கை என்பது நிறைந்திருக்கும். இஸ்லாம் தான் பகுத்தறிவு மார்க்கம் என்ற உருட்டை கேட்ட வளர்ந்த எனக்கு பின்னாட்களில் ரமலான் என்ற மாதமும் அதற்கு பின்னால் இருக்கும் மூட நம்பிக்கை பற்றி விளங்கிக் கொள்ள முடிந்தது. ஆம், ரமலான் தான் இஸ்லாத்தில் இருக்கும் ஆகப்பெரிய மூட நம்பிக்கையே. ஏகப்பட்ட முட்டாள்தனங்கள் இஸ்லாத்தில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இது ரமலான் மாதம் இல்லையா? அதை பற்றி பேசாமல் இருந்தால் அல்லாஹ் கோபித்துக் கொள்ள மாட்டானா? வாங்க அதை பற்றி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வணக்கம் தோழர்களே, நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மதத்திலும் சடங்குகள் இருப்பது சாதாரணமான ஒன்று. ஆனால் அது அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. அந்த சடங்குகள் எல்லாம் கடவுளுக்காக செய்யப்படும் ஒன்றாகவே உள்ளது. இந்த சடங்குகள் வர காரணம் மனிதர்களுக்குள் இருக்கும் பயம் மற்றும் ஆசைகள்தான். இஸ்லாம் மனிதனின் ஆசைகளை வைத்தும் பயத்தை வைத்தும் கட்டமைக்கப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று முஸ்லிம்கள் ரமலான் என்ற மூடநம்பிக்கை நிறைந்த சடங்கை இன்றும் பின்பற்றி வருவதை காணலாம். அரேபிய மாதங்களில் 9வது மாதமாக இருக்கக்கூடியதுதான் ரமலான். இந்த மாதம்தான் புனித மாதமாக கருதப்படுகிறது. காரணம், இந்த மாதத்தில்தான் அல்லாஹ் குர்ஆன் வார்த்தைகளை இறக்கி வைத்தான் என்றும், இந்த மாதத்தில்தான் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் மற்றும் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் என்றும், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்றும் பல முட்டாள்தனமான நம்பிக்கைகள் உண்டு. குர்ஆன் எந்த இரவில் எந்த நாள் இறங்கியது என்று முகமதுக்கே தெரியாது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல் அடைக்கப்படும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், சொர்க்கம் உங்களுக்கு உறுதி செய்யப்படும் என்பது எல்லாம் மனிதர்களின் பேராசைகளை தூண்டித்தான் இந்த ரமலான் மாதமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேடிக்கையான விஷயமே நோன்பு நோக்கிறேன் என்ற பெயரில் பட்டினி கிடந்து உணவு திருவிழா நடப்பதுதான். பொதுவாக ஆபிரகாம் மதங்கள் எல்லாம் இந்த நோன்பு நோக்கும் சடங்கை செய்வார்கள். அதே போல புனித மாதங்களும் உண்டு. யூத கிறிஸ்துவத்தில் இருப்பது போல இஸ்லாத்திலும் துல்ஹஜ், துல்ஹைதா, ரஜப், முஹர்ரம் என்ற புனித மாதங்களும் உண்டு. இந்த மாதங்களில் போர் என்ற பெயரில் முகமது கொள்ளையடிக்க செல்ல மாட்டார். குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 194. போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜப், துல்ஹைதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 5. போர் விளக்கப்பட்ட துல்ஹைதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 சங்கை மிக்க மாதங்கள் கலந்துவிட்டால் முஷ்ரிக்குகளை, அதாவது சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களை கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், முற்றுகையிடுங்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், மற்ற மாதங்களை விட ரமலான் மாதம் தான் இவர்களுக்கு புனிதமான சிறப்பான மாதமாகும். ஆனால் அந்த மாதத்தை அல்லாஹ் போர் விளக்கப்பட்ட மாதமாக சேர்க்க மறந்துவிட்டான் போல. அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதத்தில் தான் பத்ர் என்ற இடத்தில் குறைஷிகளின் பொருட்களை முகமது கொள்ளையடிக்க சென்ற போது பெரிய போராக நடந்து அநேக முஸ்லிம் படைகள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்படி கொள்ளையடிக்க சென்ற முஸ்லிம்களை இன்று வரை தியாகிகளாக பார்ப்பதுதான் வேடிக்கையான விஷயமே. ரமலான் மாதம் புனித மாதம் என்றால் ஏன் அந்த மாதத்தில் முகமது கொள்ளையடிக்க சென்றார்? ஏன் ரமலான் மாதத்தை போர் விளக்கப்பட்ட மாதமாக குர்ஆன் கூறவில்லை? இஸ்லாம் என்பது யூத மத காப்பிதான் என்று நாம் அனைவரும் அறிவோம். அதேபோல யூத மதத்தை காப்பியடித்துதான் இந்த நோன்பு நோக்கும் சடங்கை இஸ்லாத்தில் முகமது இணைத்துள்ளார் என்பதற்கு முக்கியமான ஆதாரம் இது. சஹீஹ் புகாரி ஹதீஸ் எண் 3397. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷராவுடைய முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். யூதர்கள் அந்த நாளை பற்றி இது மாபெரும் நாள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான், ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான், ஆகவே மூசா அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோற்றார்கள் என்றும் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட மூசாவுக்கு நான் மிக நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி ஆணையிட்டார்கள். ஆக ரமலான் நோன்பு என்பதும் இப்படித்தான் காப்பியடித்து வந்துள்ளதோ? இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றான இந்த நோன்பை ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் முஸ்லிம்களுக்கு முகமது கடமையாக்கி உள்ளார். 4 மணிக்கு எழுந்து சாப்பிட்டு நியத்து என்ற உறுதிமொழியை எடுத்து விரதம் ஆரம்பமாகும். இதில் நாள் முழுவதும் தண்ணீரோ ஏன் எச்சில் கூட முழுங்கக்கூடாது. பிறகு 6 மணி அளவில் சூரியன் மறைந்த பின் சாப்பிட தொடங்குவார்கள். இது மாதம் முழுவதும் தொடரும். சிலர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காகவே நோன்பு நோற்பது உடல் நலத்திற்கு நல்லது என்பார்கள். ஆனால் மருத்துவ ஆய்வின்படி ட்ரை ஃபாஸ்டிங் என்பது 2 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. அதுவும் 5 to 7 மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறார்கள். இதை தொடர்ந்து 1 மாத காலம் இருந்தால் டீஹைட்ரேஷன் உடலில் ஏற்பட்டு அதன் காரணமாக மூளை வீக்கம், அதிக வெப்பம் உடலில் வெளியேறுவது, தண்ணீர் அருந்தாமல் இருப்பதால் கிட்னி ஃபெயிலியர், கோமாவுக்கும் உயிர் போக கூட அதிக வாய்ப்புள்ளதாக வேர்ல்டு மெடிக்கல் ஹெல்த் சென்டர் சொல்கிறது. ஏன் முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்கள்? முஸ்லிம்கள் நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்காகவும் மற்றும் ஏழைகளுடைய பசியை அறிவதற்காகவும் நோன்பு நோக்கிறோம் என்பார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நடக்கிறதா? 8, 7, 6, 5,
4, 3, 2, 1. Okay, go! Bismillah! Say Bismillah! சாதாரண நேரத்தில் சாப்பிடும் உணவை விட ரமலான் மாதத்தில் தான் அதிக சாப்பாடு முஸ்லிம்கள் உண்பார்கள் முட்டாள்கள். இதற்கு பேர் தான் ஏழையின் பசியை உணர்வதா? ரமலான் முதல் பிறை பார்த்து நோன்பு வைப்பதிலேயே ஏகப்பட்ட முரண்கள், ஏகப்பட்ட சண்டைகள். இந்த நோன்பு வைப்பதன் நோக்கம் அல்லாஹ் மேல உள்ள பக்தியா பாசமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹ் மேல இருக்கும் பக்தியோ பாசமோ கிடையாது. இதற்கு பின்னால் இருக்கும் இரண்டே காரணங்கள். ஒன்று ஆசை, மற்றொன்று பயம். ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. ரமலான் மாதம் வந்தால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும், நரகத்தின் வாசல் அடைக்கப்படும். 70,000 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், நரக நெருப்பு அவர்களுக்கு விலக்கி வைக்கப்படும், சொர்க்கம் உறுதி செய்யப்படும். லைலத்துல் கதிர் என்ற இரவில் நீங்கள் என்ன கேட்டாலும் நிறைவேறும். நீங்கள் என்ன திருட்டுத்தனம் மொல்லமாரித்தனம் செய்தாலும் அந்த இரவில் மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிக்கப்படும். முகமது இவைகள் எதுவுமே நீங்கள் நோன்பு வைத்தால் கிடைக்காது என்று மட்டும் சொல்லியிருந்தால் இந்நேரம் அல்லாஹுக்காக ஒருத்தம் கூட நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆக முஸ்லிம்களின் பேராசையும் பயமும் தான் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க முக்கிய காரணமே. இதைவிட வேடிக்கையான இன்னொரு மூட நம்பிக்கையும் உண்டு. தண்ணீர் அருந்தாமல் நோன்பு இருக்கும் பொழுது நோன்பு இருப்பவர்களின் வாயில் இருந்து ஒரு விதமான வாடை ஏற்படும். அந்த வாடை அல்லாஹுக்கு கஸ்தூரி என்ற வாசனை திரவியம் போன்று இருக்குமாம். நான் கேட்கிறேன், அல்லாஹுக்கு தான் உருவமே இல்லையே, பிறகு எப்படி நுகர்ந்து பார்க்க முடியும்? நுகர்ந்து பார்ப்பதற்கு உருவம் வேண்டும். உருவம் இருந்தால்தான் மூக்கு இருக்க முடியும். உருவமே இல்லை என்ற பிறகு எப்படி நுகர முடியும்? அல்லாஹ் நம்மை படைத்து இஸ்லாம் என்ற பெயரில் அக்கிரமும் அநியாயமும் செய்வதை பார்த்துவிட்டு அதற்காக ஒரு தனி மாதம் வைத்து நீ எனக்காக நோன்பு வை, நீ எனக்காக பட்டினி கிட, அப்பொழுதுதான் முந்தைய மாதத்தில் நீ என்ன கொடுமையான குற்றம் செய்திருந்தாலும் இந்த மாதத்தில் நீ நோன்பு வச்சு மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன் என்று சொல்வானாம். ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தா கேனப்பயமா இருக்கிறதா? ரமலானும் ஷைத்தானும். புகாரி ஹதீஸ், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் என்று. எதற்காக ஷைத்தான் விலங்கிடப்படும் என்றால் மன இச்சையை தூண்டி பாவங்கள் செய்ய வைப்பான் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தில் ஷைத்தானை அழைத்து வைத்து விடுவான் என்ற நம்பிக்கை உண்டு. அண்மையில் ரமலான் மாதத்தில்தான் ரஷ்யாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. மார்ச் 22 140 பேர் கொல்லப்பட்டார்கள். ISIS பொறுப்பு ஏற்றுக்கொண்டது. உடனே அவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று உருட்டுவார்கள். அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள், முகமது சொல்லித்தந்த ஜிஹாத் வழியில் நடப்பவர்கள். மேலும் ரமலான் மாதத்தில் எந்த தவறும் செய்யாமல் கட்டுப்பாடாக மன இச்சைகளை அடக்கி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஏன் காம உணர்வு கூட இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம முன்மாதிரி அப்படி இருந்தாரா? புகாரி ஹதீஸ், ஆயிஷா உம்முல் மோமினின் கூறியதாக, ஹிஷாமின் தந்தை கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும்போது தம்முடைய சில மனைவிகளை முத்தமிடுவார்கள் என்று கூறிவிட்டு சிரித்தார்கள். சுனன் அபுதாவுத் ஹதீஸ், ஆயிஷா உம்முல் மோமினின் கூறியதாவது, நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கும் பொழுது அவளை முத்தமிட்டு நாக்கை உறிஞ்சுவார்கள் என்று கூறினார்கள். இதேபோல சஹீஹ் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவாயுள்ளது. நீங்கள் ஏற்று இருக்கும் முன்மாதிரி 50 அல்லது 60 வயது கொண்ட மனிதர். புனிதமான மாதத்தில் கூட ஆசைகளை கட்டுப்படுத்தாமல் சுய கட்டுப்பாடு இன்றி இவ்வாறு நடக்கும் ஒருவராய் இறை தூதர். இத்துணைக்கும் நோன்பு முடிந்துவிட்டால் இரவு நேரம் உடலுறவு கொள்ள சலுகைகள் உண்டு. ஒரு சிறு இடைப்பட்ட நேரத்தில் கூட தன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதா என்ன? நோன்பு என்ற பெயரில் முஸ்லிம்கள் செய்யும் அலப்பறைகள் ஏராளம். முஸ்லிம் பெரும்பான்மை உள்ள இடத்திலும் நாடுகளிலும் இந்த தீண்டாமை என்பது நடக்கும். நோன்பு வைக்காதவர்களை காயப்படுத்தி நோன்பு நோக்க சொல்வது, நோன்பு வைத்தவர் முன்பு சாப்பிடக்கூடாது என்றும், நோன்பாளி இருக்கும் இடத்தில் இசை பாடல்கள் ஒலிக்கக்கூடாது என்றும், மலேசியா போன்ற முஸ்லிம் நாடுகளில் நோன்பு வைக்காமல் பொதுவெளியில் சாப்பிட்டால் அவன் கைது செய்யப்படுவான். நோன்பு வைக்க விருப்பமில்லாத ஒரு முஸ்லிமை நோன்பு வைத்த முஸ்லிம்கள் அவரை கேவலப்படுத்துவது, நோன்பு வைத்தால் என்னமோ இவர்கள் புனிதர்கள் போலவும், நோன்பு வைக்காத நாம் எல்லாம் இழிவான பிறவிகள் போலவும் சித்தரிப்பார்கள். ரமலான் மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் என்றால் நான் மேற்கூறிய விடயங்கள் அனைத்தையும் செய்தது யார்? ஷைத்தான்களா? முஸ்லிம்கள் தான் இருப்பதிலேயே பெரிய ஷைத்தான். அவர்களுக்கென்று தனி ஷைத்தான் எல்லாம் தேவையில்லை. இந்த சக்தி மிகுந்த நாள், இந்த சக்தி மிகுந்த இரவு என்பதை பற்றி குரானில் தனியாக ஒரு அத்தியாயமே உள்ளது. இந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் கதிர் என்று சொல்வார்கள். இந்த லைலத்துல் கதிர் இரவு என்பதை முஸ்லிம்கள் மிக சிறப்பான இரவாகவும் சக்தி வாய்ந்த இரவாகவும் நம்பிக்கொண்டு இந்த இரவில் விழுந்து விழுந்து தொழுவார்கள். ஒரு காலத்தில் நானும் இந்த முட்டாள்தனத்தை நம்பிக்கொண்டு தொழுதவன்தான். அதாவது 30 நாட்கள் நோன்பு என்பது கணக்கு. இதில் கடைசி 10 நாட்களில்தான் இந்த லைலத்துல் கதிர் இரவு இறங்குமாம். அதுவும் ஒற்றைப்படை நாட்களில் 21, 23, 25, 27 மற்றும் 29 இந்த நாட்களில்தான் இந்த இரவு வருமாம். இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. நீங்கள் ஒரு டாஸ்கை முழுமையாக செய்து முடித்தால் கடைசியில் பரிசு காத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வேலையை நாம் சரியாகவும் முழுமையாகவும் செய்து முடிப்போம். அதேபோலதான் நீங்கள் 20 நோன்புகள் சரியாக வைத்தால் கடைசியில் உங்களுக்கு பரிசாக இந்த இரவு வரும் என்று பொய்யான ஒரு நம்பிக்கையை மக்களிடம் விதைத்துள்ளார் முகமது. சிந்தித்து பாருங்கள், ஏன் இந்த சிறப்பான இரவு நோன்பு ஆரம்பிக்கும் போது இல்லை, கடைசி 10 நாட்களில் வருகிறது? அப்படி என்றால் முதலில் இருக்கும் 20 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஒரு இறை தூதருக்கே இந்த இரவு எப்போ இறங்கும் என்பது கூட தெரியாது. காரணம் என்ன? அதென்ன ஒற்றைப்படை நாட்கள், ஏன் இரட்டைப்படை நாட்களில் வரவில்லை?
முஸ்லிம்கள் பெரும்பாலும் 27வது நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று நம்பிக்கொண்டு அந்த இரவில் உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள். முகமது மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி உள்ளார் என்பதை பாருங்கள். சரி, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது அவ்வளவு சக்தி மிகுந்த இரவாக இருக்கிறது அல்லவா? முதல் வானத்தில் அல்லாஹ் இறங்கி வந்திருப்பான், மலக்குகள் எல்லாரும் கீழே இறங்குவார்கள், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால், நான் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறேன் அல்லவா? இஸ்லாத்தில் உள்ள உண்மைகளை வெளியில் சொல்கிறேன் அல்லவா? என்னை அழித்து விடும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள், நடக்குமா என்று. நிச்சயமாக நடக்காது. காரணம், அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருந்தால்தானே நடப்பதற்கு. அதுவே முகமதின் கற்பனை தானே. மனிதர்களின் ஆசைகளாலும் பயத்தாலும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரமலான் மாதம். ஏன் பாவங்களை மன்னிக்கும் அல்லாஹ் மற்ற மாதத்திலும் மற்ற நாட்களிலும் மன்னிக்கலாமே? மற்ற மாதத்திலும் சொர்க்கத்தை திறந்து வைத்து நரகத்தை மூடியே வைக்கலாமே? மற்ற மாதங்களிலும் ஷைத்தானை பூட்டியே வைக்கலாமே? ஏன் ரமலான் மாதத்தில் மட்டும் செய்ய வேண்டும்? மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்களாக படைத்து, பாவம் செய்த பிறகு அதற்கென்று ஒரு தனி மாதம் வைத்து, சிறப்பான இரவையும் இறக்கி வைத்து, எனக்காக பட்டினி இருந்து என்னிடம் மன்னிப்பு கேள், நான் உனக்கு சொர்க்கம் தருவேன் என்று கூறுவது கேணத்தனமாக இல்லையா? மற்ற மதங்களின் சடங்குகளை பார்த்து கேலி செய்து சிரிக்கும் இஸ்லாமியர்களே, ரமலான் நோன்பு வைக்கும் முறைதான் இருப்பதிலேயே மூடத்தனங்கள் நிறைந்தவை. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கொள்ளையன் வகுத்த மூடத்தனத்தை இன்றும் நம்பிக்கொண்டு நாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று தற்புகழ்ச்சி பாடிக்கொள்ளும் இஸ்லாமிய முட்டாள்களே, எப்பொழுது சிந்திக்கப் போகிறீர்கள்?